விழாவிற்கு வந்திருக்கும் திரையுலக பிரமுகர்கள் அனைவருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், தொலைக்காட்சி நண்பர்களுக்கும், முகநூல் நண்பர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட தியேட்டர் ட்ரெய்லர் லான்ச்சை நான் நம்ம இயக்குனர் விக்ரமன் சார் முன்னில் தான் ரிலீஸ் பண்ண ஆசைப்பட்டேன். ஏன்னா நான் அவரோட மிகப்பெரிய ஒரு ஃபேன். அவருடைய ஃபர்ஸ்ட் படம் புது வசத்திலிருந்து எல்லா படமுமே இன்க்ளூடிங் அவருடைய தோல்வி படமான பெரும்புள்ளியை கூட நான் ரொம்ப ரசித்தேன், ரொம்ப விரும்பி பார்ப்பேன். ஸோ என்னுடைய ஃபேவரட் டைரக்டர் விக்ரமன் சார் முன்னாடி ரிலீஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அதுக்கு நான் எவ்வளோத்துக்கு அவருக்கு தீவிர ஃபேனுன்னா, தெலுங்கில் நான் ஹீரோவை நடித்து சூப்பர் ஹிட் ஆச்சு ஒரு படம் ஆனந்தம். அதுக்கப்புறமா மறுபடியும் அதே டைரக்டர் ஸ்ரீனு வைட்லா, அதே ப்ரொடியூசர் ராமோஜிராவ் அவங்க பண்ண ஆனந்தமாய என்ற படத்தில் வந்து நான் ஹீரோவை நடிச்சிட்ருக்கேன் பிஸியாக. அந்த நேரத்தில் விக்ரமன் சார் வசந்தம் என்ற ஒரு படத்தை வெங்கடேஷ் சாரை ஹீரோவை வச்சு பண்ணார். அந்த படத்தில் ஒரு செகண்ட் ஹீரோ கேரக்டருக்கு என்ன பண்ண சொல்லி கேட்டாங்க. ஸோ அந்த பிஸி நேரத்துலேயும் நான் ஹீரோவாக ஒரு மிகப்பெரிய ஹிட் படம் கொடுத்துட்டு அடுத்தது அதே டைரக்டர் அதே ப்ரொடியூசர் படம் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி இருந்தும் நான் அந்த படம் பண்ணதுக்கு மெயின் காரணமே விக்ரமன் சார் கோசமே. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், விக்ரமன் சார் இன்றைக்கி வந்து பார்த்து என்னை பாருங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தென் இந்த விழாவுக்கு வந்த ராதாபாரதி சார், வைகாசி பிறந்தாச்சு படத்தோட டைரக்டர், அவரும் ரொம்ப ஒரு ஆக்டர் பிரசாந்துக்கு ஒரு பிரேக் டேர்னிங் பாயிண்ட் கொடுத்து மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்த ஒரு டைரக்டர். அவர் கூட நான் காற்றுள்ள வரை ஒரு படம் பண்ணியிருக்கேன். இப்போ நான் உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் தமிழ் மக்கள்லாம் வந்து அவருடைய படத்தில் இருக்கிற அந்த பாட்டு மலையில் நனைந்த மல்லிகைப்பூ பாட்டை வந்து சொல்லுவாங்க. அவ்வளோத்துக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்த படம் காற்றுள்ள வரை, அந்த டைரக்டர். தென் அடுத்ததாக நான் தமிழ், தெலுங்கு, ஹிந்தியில் பண்ண போகிற படத்தோட டைரக்டர் உதய்காந்த் அவராகட்டும். தென் ரிஷிராஜ் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர். தென் ஆந்தை படத்தோட டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் முத்துக்குமார். அண்ட் நம்ம கேமராமேன் தேவராஜ், மியூசிக் டைரக்டர் யூகே முரளி. அண்ட் எங்கள் நெக்ஸ்ட் படத்தோட ஹீரோயின் காயத்ரி. எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா ஆக்சுவலி அக்கா நிறைய சொல்லிட்டாங்க. பட் நான் மெயின் ஃபர்ஸ்ட் இந்த படத்தை பண்ணுறதுக்கு அக்செப்ட் பண்ண ஒரு ரீசன், அக்கா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு விரும்பி தயாரித்த ஒரு சப்ஜெக்ட். இதை வந்து அவங்க ஒரு லட்சியமாக வச்சுருந்தாங்க. ஸோ எங்கூட பண்ணுறப்ப வந்து எங்களோட 4 படம் பண்ணியிருக்காங்க, தமிழில் தெலுங்குலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆகாஷ் நீங்கள் பண்ண நல்லா இருக்கும், அந்த கேரக்டர் நீங்கள் பண்ணுங்கன்னு போது, அக்கா நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், இப்போ தெலுங்கில் 4 படம் போயிட்டுருக்கு, டைம் இல்லைன்னும்போது, இல்லை ஆகாஷ் எப்படியாவது நீங்கள் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ பண்ணி கொடுத்தா போதும், நீங்கள் தான் பண்ண சொன்னாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து பண்ணுறதுக்கு சமைச்சேன். ஆனால் இந்த கேரக்டரில் நான் இன்வால்வ் ஆனதுக்கப்புறம் என்ன அறியாமலே நான் ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த நெகட்டிவ் ஷேடுள்ள அப்பா கேரக்டர் பண்ணும்போது எல்லாருமே கிளாப் பண்ணாங்க. ஸோ அந்த கிளாப் ஒரு நடிகருக்கு எப்படின்னா, இப்போ ஸ்டேஜில் ஆக்ட் பண்ணும்போது அந்த கிளாப்ஸ் வரும்ல, அதை பார்த்ததுக்கப்புறம் இன்னும் தொடர்ந்து நடிக்கணும்னு ஆசை வரும். ஸோ இவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாருமே ரொம்ப ரசித்தாங்க, எல்லாருமே கிளாப் பண்ணாங்க. அப்போ அதுக்கு ரொம்ப இன்வால்வ் ஆகி இப்போ அன்னைக்கு அந்த ஃபர்ஸ்ட் காப்பி பார்க்கும்போது எல்லாருமே, அதாவது எங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தவங்க மட்டும் இல்லாமல் ஒரு 100 பேர் படத்தை பார்த்தோம், எல்லாருமே கைதட்டும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அக்காவுக்காக நான் பண்ண இந்த படம் எனக்கு டெஃபினட்டாக ஒரு நல்ல திருப்பு முறை கொடுக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். விக்ரமன் சார் சொன்ன மாதிரி, ஐ மீன் தெலுங்கில் வந்து நான் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆனேன், தெலுங்கில் வந்து நான் ஹிட் படம் கொடுத்தேன். தமிழில் நான் நடித்த ராமகிருஷ்ணா மிகப்பெரிய வெற்றி படமாக வேண்டிய படம் மிஸ் ஆச்சு. தென் அமுதே லலித் சார் டைரக்ஷன் படமாகட்டும், நிறைய படங்கள் வந்து வெற்றி பெற வேண்டிய படம் மிஸ் ஆச்சு. பெரிய பெரிய ஜாம்பவாங்களோட, அதாவது காதற்கோட்டை என்ற படத்தை கொடுத்த அதே அகஸ்தியன் சார், அதே சிவசக்தி பாண்டியன் சார், அதே மியூசிக் டைரக்டர் தேவா சார், அவங்க கூட நான் பண்ண அந்த ராமகிருஷ்ணாவோட மிஸ் ஆச்சு. மேபி அவர் சொன்ன மாதிரி அவர் வாக்கு பலிக்கணும். அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரை வில்லனாக தான் அறிமுகமாகி ஜெயிச்சார். ஸோ இந்த படம் மூலமாக நான் தமிழை ஜெயிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதுக்கு உங்கள் ஆதரவு எனக்கு முக்கியமாக பத்திரிகை நண்பர்கள் அண்ட் மக்கள். ஸோ ப்ளீஸ் மேக் திஸ் மூவி எ சூப்பர் ஹிட் மூவி. அண்ட் எங்கள் எல்லாருக்குமே, எனக்காகட்டும் அக்காவுக்காகட்டும், இந்த படத்தில் அறிமுகமாக இருக்கிற மற்ற ஆர்டிஸ்ட் கானா பிரபா, வசந்த், ரம்பா, மதனன் எல்லாருக்கும், அண்ட் தென்
மியூசிக் டைரக்டர் யூகே முரளி, வெரி நைஸ் காய், ஒரு நைஸ் ஜென்டில்மேன். டெஃபினட்டாக அவர் கூட இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் அமையணும். அண்ட் தென் கண்டினியூவஸாக என் எல்லா படமும் கேமராமேனாக இருக்கிற தேவராஜ், டெஃபினெட்லி தேவராஜ் பற்றி சொல்லி ஆகணும். நாங்கள் வந்து ஒரு சின்ன பட்ஜெட் படம் பண்ணும்போது எங்கேயுமே கம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுன்னு எதிர்பார்ப்பேன். அதாவது மேக்கிங்கில் வந்து, அதாவது ஊருக்கே அதை வந்து சும்மா ஒரு ஷார்ட்டை வச்சு முடிக்காமல் மினிமம் எல்லாத்தையும் மேக்ஸிமம் ஒரு 4 ஆங்கிள் இருக்குன்னு ஆசைப்படுவேன். ஆனால் அவ்வளோ ஷார்ட்ஸ் எடுத்தாலும் அதை சீக்கிரம் முடிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப்பாக இருந்தது என் கேமராமேன் தேவராஜ். ஒன் மேனா வித், அதாவது கம்மியான லைட்ஸோட கம்மியான யூனிட்டோட அவரே கூட சேர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி எனக்கு இந்த படத்தை வந்து நல்ல வழியாக வர வைச்ச தேவராஜுக்கு என் மனமாத நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் எல்லாருக்கும், இதில் யார் பேர் நான் மிஸ் பண்ணாலும் தயவுசெய்து பண்ணிக்கோம். இந்த படத்தில் வந்து எங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தை வைக்க போகிற உங்கள் எல்லாருக்கும் என் நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஜெய் ஆகாஷ் நடிகராக இருந்த ஜெய் ஆகாஷ் வந்து இப்போ இயக்குனராக அவதாரம் எடுத்திருக்காரு. சந்தோஷம். எங்கள் யூனியனில் ஒரு புதுசாக ஒரு மெம்பர் சேர்ந்துருக்கிறாரு. நிறைய நடிகர்கள் வந்து டைரக்டராக சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், சத்யராஜ் சார், ஆக்ஷன் கிங் அர்ஜுன், ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா ராஜ் கபூர், குருதத், இப்படி எண்ணற்ற நடிகர்கள் வந்து இயக்குனராகவும் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வரிசையில் நிச்சயமாக ஜெய் ஆகாஷும் இடம் பிடிப்பார், இடம் பிடிக்கணும்னு நான் வாழ்த்து சொல்கிறேன். அப்புறம் வந்து இந்த படத்தினுடைய பாடல்கள் பார்த்தோம். அதில் வந்து குறிப்பாக அந்த முதல் பாடல் வந்து இதயம் எங்கோ செல்கிறது, மௌனம் ஏதோ சொல்கிறது அப்படின்ற பாடல் வந்து கேட்டவுடனே எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. நான் உடனே ஆகாஷை கேட்டேன், யார் அந்த மியூசிக் டைரக்டர் அப்படின்னு கேட்டேன். யூகே முரளியா இன்னொருத்தரா அப்படின்னு கேட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது அந்த பாடல். ஆர்கெஸ்ட்ரேஷனும் ரொம்ப மெச்சூர்டாக இருந்தது. ஒரு 80s உள்ள ஒரு இளையராஜா சாருடைய ஆர்கெஸ்ட்ரேஷன் மாதிரி ரொம்ப மெச்சூர்டாக இருந்தது. அந்த யூகே முரளி பண்ண அந்த ஒரு ஃபோக் சாங் ஒன்று இருந்தது, அந்த டேப்பில் அடிச்சுட்டு பாடுவார், அந்த பாட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. அதில் லிரிக்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. உயிரோடு இருக்கும்போது பால் ஊற்ற மாட்டான், செத்த பிறகு ஆள் உயிரை மாலை போடுவான் அப்படின்றதுலாம் ரொம்ப நல்லா இருந்தது. இப்படி இன்னொன்று ரொம்ப சேலஞ்சிங்காக டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு, நடிச்சிருக்காரு சரி. ஆனால் நெகட்டிவ் கேரக்டர் எடுத்திருக்கிறாரு, வாழ்த்துக்கள். ஏன்னா பல ஹீரோக்கள் வந்து நெகட்டிவ் ஹீரோவாக இருந்து தான் ஹீரோவாக மாறி இருக்காங்க. ஜெய் ஆகாஷுக்கு இது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்லேருந்து, ஹிந்தியில் சத்ருகன் சின்ஹான்லேருந்து, சத்யராஜ் சார்லேருந்து, எல்லாவே நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்த் வரைக்கும் எல்லாரும் ஆரம்பத்தில் நெகட்டிவ் ஹீரோவாக இருந்து தான் அப்புறம் ஹீரோவாக மாறி இருக்காங்க. நீங்கள் ஆரம்பத்திலே ஹீரோ ஆகிட்டீங்க, அது தப்பு. இப்போ கொஞ்சம் உணர்ந்து கரெக்டாக ஒரு ரூட்டில் போகிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் வந்து நிச்சயமாக ஒரு மாபெரும் வெற்றி அடையணும். ஏன்னா அவங்க தயாரிப்பாளர், கதை யோசனகர்த்தா இந்து வந்து என்னுடைய போன படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. அந்த ஒரு நாள் தான் அவங்களுடைய பழக்கம். பட் ரொம்ப நல்லா எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணாங்க. எல்லாமே ஒரு டேக் தான். கிட்டத்தட்ட ஒரு 2 hours ஆகும்னு நினச்ச சீன் வந்து ஒரு 1/2 hourல முடிஞ்சு போச்சு. அதுக்கு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ஒரு காரணம். நிச்சயமாக அவங்க வந்து ஒரு நல்ல கதை பண்ணியிருப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தயாரிப்பாளராகவும் கதையாசிரியராகவும் அவங்க மிகப்பெரிய வெற்றி பெறணும். இந்த ஹோல் டீம் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் பெறணும். காதலுக்கு கண்ணில்லைன்ற படம் அந்த மாபெரும் வெற்றி பெறணும். இந்த சாங்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு, காதலுக்கு கண்ணில்லை அப்படின்றத விட முத்தத்துக்கு எண்ணிக்கை இல்லை அப்படின்னு வச்சுருந்துருக்கலாமோன்னு தோணுச்சு. சும்மா ஒரு ஃபன்னுக்காக சொன்னேன். இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி பெறணும். வாழ்த்துக்கள். ஃபாதரா ஒரு நெகட்டிவ் ஷேடி, ஒரு தமிழில் வார்த்தை இருக்குல்ல கிறுக்கன், அப்படி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. காமெடியன் இந்த படத்தில் நாங்கள் வைக்கல, பிகாஸ் பியூர்லி ஹீ இஸ் த காமெடியன் ஹூ மேக்ஸ், அவர் பண்ணுற ஒவ்வொன்றுமே ஒரு கிறுக்கனா பண்ணுற ஒவ்வொன்றுமே காமெடியாக இருக்கும். ஸோ ஒரு செப்பரேட் ட்ராக்கே வேணாம், அவரே காமெடியும் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லிட்டு வி ஹவ் லெஃப்ட் இட். அண்ட் சன் ரோல் பார்த்தீங்கன்னா ஒரு டிப்பிக்கல் அம்மா பையன். He's got 2 brothers and is a very sweet guy who respects his brother, he respects his mom. Father is a totally a different character. In the story, நான் வந்து யார் பண்ணலாம், நான் ஸ்டோரி ஆக்சுவலி ஐ ரோட் இட் ஃபியூ இயர்ஸ் ago. அண்ட் யார் இது பண்ணலான்னு நான் நினைக்கும் போது என் மனசில் வந்து ஒரே ஹீரோ பிரகாஷ் ராஜ். பட் ஆப்வியஸ்லி அவரால் முடியாது, எனக்கிட்ட அந்த பட்ஜெட்டும் கிடையாது. அண்ட் he maybe what 15 years ago he could have done it. ஸோ அந்த ஸ்டைலில் பண்ணுற எனக்கு யாருன்னு யோசிக்கும் போது நான் ஜெய் ஆகாஷ் சார், ஐ மெட் ஹிம் ஃபார் வின் மூவி. அப்போ நான் அவருக்கு அம்மா பண்ணுற பாக்கியம் எனக்கு கிடைச்சிச்சு. அந்த மூவியில் அவர் ஒரே ஒரு சீன் வச்சு தான் நான் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பாதம். ஸோ அந்த ஒரு சீனை வச்சு தான் ஆஹா நம்ம ஹீரோ கிடைச்சிட்டாரு, ஆனால் இதை அவர் பண்ணுவாரா, பிகாஸ் இட்ஸ் அ நெகட்டிவ் ஷேட் கேரக்டர். நோ ஹீரோ வாண்ட்ஸ் டு டூ நெகட்டிவ்.
அவங்க இமேஜ் போயிடும் அப்படின்னு பயப்படுவாங்க. ஸோ ஒரு அவர் கூட அந்த படத்தில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் லவ் இன் மலேசியா, இது ஆனந்தம் ஆரம்பம், ஸ்விஸ் ராஜா, இப்படியே நான் அவர் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் கேட்க தைரியம் இல்லாமல் நான் கேட்கல. தென் ஸ்விஸ் ராஜா ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் சரி ஓகே யூனோ லெட் மீ ட்ரை, ஆல் ஹி கேன் சே இஸ் எஸ் ஓ நோ, ஸோ கேட்டு பார்க்கலான்னு போது ஹீ செட் ஹீ லிசன் டு த ஒன் லைன் அண்ட் ஹீ லைக்ட் இட். ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன், சார் இது கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட், இது நீங்கள் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக? ஹீ செட் லுக் அக்கா ஐ ஹவ் டன் மெனி ரோல்ஸ், இது வித்தியாசமாக இருக்குது, இட் வில் பி அ டிஃப்ரெண்ட் ட்ரெண்ட், ஐ வில் டூ இட். ஸோ எனக்கு அது ஒரு பெரிய தென்பு கொடுத்துச்சு. அண்ட் ஹீ டுக் த ஸ்டோரி, ஹீ ரெட் இட் அண்ட் ஹீ கால் மீ ஆஃப்டர் 4 days அண்ட் சேஸ் இட்ஸ் பியூட்டிஃபுல் ஸ்டோரி, ஐ வில் டூ இட். அப்போ நான் சொன்ன பெண்கள் மத்தியில் வந்து உங்களை கண்டிப்பாக திட்டுவாங்க சார், ஸோ வாட் இட்ஸ் ஓகே ஐல் டூ இட். அண்ட் இட் டுக் இட் அஸ் அ சேலஞ்ச். அண்ட் நான் ஆக்சுவலி அவர்கிட்ட இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கல. அவர் இங்கே உட்காந்துருக்காருன்னு நான் இது சொல்லலை. I expected, okay, about 75% of the role I have written, the husband role. He took it in so seriously and he did 150%. Seriously 150%. என்னையே ஷாக் பண்ண வச்சுட்டாரு, எப்படி இவ்வளவு அழகா அதை போர்ட்ரேட் பண்ணுறது. Then my heroine, there's a 2 heroine subject and one heroine she is in Hyderabad, அவங்களால வர முடியல. My main heroine Alisha Das, அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஷூட்டிங் ஆயிடுச்சு and she said I'm sorry I tried to cancel and I couldn't. So unfortunately they are both not here, but because we have fixed the date நாங்க வச்சிட்டோம். And இது அவங்களுக்கு முதல் படம். ஆனால் ஒரு 50 படம் பண்ணால் என்ன அனுபவம் ஒரு ஹீரோயினுக்கு வருமோ அவ்வளோ அழகாக அதை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஜெய் ஆகாஷ் சாருக்கு ஈக்குவலாக போட்டி கொடுத்தாங்க. ஸோ அது வாஸ் சம்திங் டு பி ப்ரைஸ் அபவுட், பிகாஸ் அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட். அவர் கூட போட்டி போட்டு அவங்க பண்ணியிருக்கிறது முதல் படத்தில் எவ்வளோ ஹெவியான ஒரு ரோல் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். பிகாஸ் திஸ் இஸ் அ ஃபீமேல் ஓரியன்டட் சப்ஜெக்ட். பியூர்லி ஒரு பெண் வந்து ஒரு தப்பான ஒரு ஆணை காதலிச்சு கல்யாணம் பண்ணதால் அவ லைஃப்பில் பட்ட கஷ்டம் வந்துடுச்சுன்னு வாழ்க்கையை ஒதுக்கி வைக்காம she went forward and faced it with her 3 children and how she succeeded herself. So this is an inspiration for all the young generations. Because தப்பு நம்ம வாழ்க்கையில துணைவனா நாங்கள் எடுக்கும் போது நிறைய இடத்துல தப்பு பண்ணிடுறோம். ஸோ ஓகே தப்பு நடந்துச்சு, we don't stop there, we have to go forward. So this is for the younger generation and it's portrayed very nice and I have written the story for it. இது என் கதை, அழகா எழுதியிருக்கேன், அழகா பண்ணியிருக்காங்க my hero and heroine and the entire team, everybody, because the true story என்னன்னா everybody wants to play the role. எல்லாமே போட்டு தான் நடிச்சிருக்காங்க, நல்லா அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க and I'm so grateful to it. It's come out very nicely and I want you to give me all the support you can. அன்னைக்கு நேற்றுக்கு நான் தியாகராஜன் சாரை மீட் பண்ணும்போது this I have to say because I told him, Jay Akash is my hero. ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டாரு, அவனை கரெக்டாக தமிழ் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணல, நீ யூஸ் பண்ணியிருக்கியா? I said yes sir. He said good for you because he is one hero. Dedication sir, because heroes they all dedicated, but ஒரு 24 hours 22 hours 24 hours ஒர்க் பண்ணக்கூடிய ஒரே ஹீரோ அவர் தான். He will never say stop akka. When I say we are tired, that's when we stop. So அப்படி ஒரு டெடிகேஷனாக உள்வாங்கி கேரக்டர் சீரியஸாக பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட். அவருக்கு இந்த படம் வந்து அவருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரெண்டை கொடுக்கும். பிகாஸ் அவரை நாங்கள் பார்த்துருக்கோம் ஒரு லவ் ஹீரோ, ஆக்ஷன் ஹீரோ அண்ட் ஒரு மசாலா ஹீரோ. பட் திஸ் இஸ் அ ட்ரூ ஹிம்செல்ஃப் அண்ட் அப்படியே உள்ள வாங்கி வெளியில் நடிச்சிருக்காரு. அண்ட் ஐ எம் வெரி ப்ரவுட் டு சே தட் that I have chosen the right hero for my movie and thank you so much sir. அவர்கிட்ட நான் தினமும் சொல்றதா இது thank you சொன்னாரு, தயவு செய்து சொல்லாதீங்க திருப்பி அதை. பட் I have to because I'm really grateful that he has done this movie for me. எடுத்து அழகா பண்ணி கொடுத்துருக்காரு and direct பண்ணி கொடுத்துருக்காரு. It's not easy when you're acting a psycho character and direct in the role because you have to concentrate on both. டைரக்ஷன் பண்ணுறதே கஷ்டம், நடிக்கிறதே கஷ்டம், இது ரெண்டையும் சேர்த்து பண்ணியிருக்காரு. ப்ளஸ் எங்கள் படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெலுங்கு ஆர்டிஸ்ட் இருக்காங்க, தமிழ் இருக்காங்க, ஹீரோயினுக்கு இங்கிலீஷ் தான் தெரியும். 3 லாங்குவேஜை வச்சு ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு சீனில் கொண்டு வரதுன்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. அப்படி பண்ணி அது பண்ணிட்டு எனக்கு சொல்லுவார், ஐயோ அக்கா எனக்கு நெஞ்சு வலிக்குது உங்கள் படம் பண்ணி, பிகாஸ் இட்ஸ் வெரி ஹெவி சப்ஜெக்ட் ஃபார் ஹிம் அண்ட் ஃபார் ஹர். ஸோ அவ்வளோ அழகாக அது பண்ணி நல்லா வந்திருக்கு. ப்ளீஸ் ப்ரெசன்ட் மீடியா கிவ் மீ ஆல் த சப்போர்ட் யூ கேன் பிகாஸ் பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இப்போல்லாம் படம் வர மாட்டேங்குது. அண்ட் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா சார், பாக்கியராஜ் சார் அண்ட் விக்ரமன் சார் ஹேஸ் டன் ஆல் ஃபேமிலி ஓரியன்டட் மூவிஸ். அந்த ட்ரெண்டே போயிடுச்சு. everybody is using the heroine as a glamour product. அவங்க சும்மா அப்படி 4 சீனுக்கு வந்தா போதும் 2 சாங்குக்கு. So I have brought it back again the trend and I hope ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு நல்ல குடும்ப கதை and நல்லா வந்திருக்கு. நீங்க சப்போர்ட் கொடுக்கணும் பிகாஸ் இந்த மாதிரி நிறைய பெண்கள் ஓரியன்டான ஸ்டோரிஸ் வரணும்.
And this will be one movie that will be very, very, very nicely taken and popular among women. அது நான் 100% சொல்லுவேன், because what I did was ஒரு 10 men ஒரு 10 female who had nothing to do with the movie. இந்த கதையிலே சம்பந்தம் இல்லாதவங்களை நான் கூப்பிட்டு I sat them down and made them watch the movie. Because எனக்கு அவங்களோட வியூ வேணும். Because நாங்கள் அந்த படத்தில் இருக்கிறதால this is our baby, we always think it's the best. Everybody loved it. எனக்கு லேடிஸ் லவ் பண்ணாங்க, அது வர விஷயம். இந்த men, they were so taken by the movie. So அதுக்கப்புறம் எனக்கு 100% கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு, okay, I've done a good subject. And it's come out very well. So because இந்த மக்கள் தீப்பு தான் மகேசன் தீப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி everybody said it's come out very nice. So please continue to give me the support, and we are hoping to release this movie the first week of October. தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் மீடியா அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். விக்ரமன் சார் முன்னால் பேசுறதுக்கே பயமாக இருக்குது, அவ்வளோ பெரிய ஒரு டைரக்டர். ஸோ இந்த படத்தில் எனக்கு வந்து மியூசிக் பண்ண வாய்ப்பை கொடுத்துருக்காங்க இந்து மேடம், ஜெய் ஆகாஷ் சார். 2 பேரும் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கைட் பண்ணி அவங்க எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் கொட்டி எனக்கு கைட் பண்ணதுனால கண்டிப்பாக எனக்கும் ஒரு இப்போ வளர்ந்து வர்ற ஒரு மியூசிக் டைரக்டர், எனக்கு இவங்க நல்லா கைட் பண்ணதுனால என்னால் கண்டிப்பாக நல்லா பண்ணியிருக்கேன்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவை அன்போடு எதிர்பார்க்குறேன். நன்றி, தேங்க்ஸ். கலை உலகத்தினரை வணங்குகிறேன். மற்றும் இங்கே வந்திருக்கும் பத்திரிகையாளர், மீடியா நண்பர்கள் மற்றும் விக்ரமன் சார், ராதா பாரதி சார், ரிஷிராஜ் சார், ஜெயாக சார் மற்றும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய் ஆகாஷ் சார் அவர்கள் மிக சிறந்த நடிகர். ஆரம்பத்திலிருந்து அவருடைய படங்களை நான் பார்த்திருக்கிறேன். ஒருவேளை இனிமேல் தான் அவர் தமிழ் திரையுலகில் புகழ் பெற வேண்டிய சூழ்நிலை, அதிர்ஷ்டம் அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அதனால்தான் தொடர்ந்து இன்று ஒரு 4 படங்கள் அவர் கைவசம் தமிழ் படம் இருக்கிறது. அதில் என்னுடைய படம் ஆந்தை, ரிஷிராஜ் சார் படம் 6 முதல் 6 வரை மற்றும் குப்பமேடு குட்டி, இப்படி 4 படங்கள் அவர் கைவசம் இருக்கிறது. ஆகாஷ் சார் இயக்கி கதாநாயகனாக நடித்திருக்கும் காதலுக்கு கண்ணில்லை திரைப்படம் இந்து மேடம் அவர்கள் கதை வசனத்தில் தயாரிப்பில் உருவாகி இருக்கிறது. இந்த படம் மாபெரும் வெற்றியடைய வேண்டும். அதற்கு பத்திரிகையாளர்களும் மீடியா நண்பர்களும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீடியா நண்பர்களுக்கும் எங்கள் இயக்குனர் சங்க தலைவர் திரு விக்ரமன் சார் அவர்களுக்கும் மற்றும் இணையருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். காதலுக்கு கண்ணில்லை என்ற இந்த படம் மாபெரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். இசையமைப்பாளர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். விக்ரமன் சார், நான் என்னென்ன சொல்லி வாழ்த்தணுமோ எல்லாம் என்னுடைய தலைவர் சொல்லிட்டாரு. தலை இருக்கும்போது வாழாடக்கூடாது, எல்லாம் சொல்லிட்டாரு. அதை தவிர்த்து இதில் நான் வந்து ஜெய் ஆகாஷ் சார் பற்றி ஒன்று சொல்லி ஆகணும். எத்தனையோ ஹீரோக்களை நான் பார்த்துருக்கேன். ஆனால் ஜெய் ஆகாஷ் சார் நான் கால் சீட்டு வாங்கும்போது 4 படத்தில் இங்கே ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருந்தார். பயங்கர பிஸியாக இருந்தார். தெலுங்கில் 2 சில்வர் ஜூப்ளி படம் கொடுத்துட்டு வந்தவர். அந்த டயத்தில் நான் போய் கேட்க விட்டு என்னுடைய சீனியாரிட்டியை மதித்து அதுக்கு இடையில எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்போவெல்லாம் காலிச்சிட்டு கொடுத்து எனக்கு அந்த டயத்தில் உயிர் கொடுத்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். தவிர்த்து விக்ரமன் சார் சொன்ன மாதிரி இதில் வேற ஒரு பரிணாமம் அவர்கிட்ட இருக்குது. அந்த இப்போ பற்றாக்குறை, மக்களுக்கு பரிச்சயமான ஒரு வில்லன் நடிகர், நல்ல நடிகர் பற்றாக்குறையாக இருக்குது. அந்த டயத்தில் வில்லனாக வந்து ஒரு ஆன்டி ஹீரோவாக ஒரு கலக்கல் செய்வாருங்கிறது ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த நம்பிக்கை எனக்கு ரொம்ப வந்துருச்சு. இது வித்தியாசமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் அவருக்கு என்ட்ரினே சொல்லலாம். டிஃப்ரெண்ட் என்ட்ரி. ரைட்டர், கதை வசனம் எடுத்த இந்து மேடம் அவர்களுக்கும், தயாரிப்பாளர்கள் பாலாஜி, முரளி சார், இசையமைப்பாளர் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் கூறி, இந்த படத்துடைய சாங்ஸ் பார்த்தேன். இந்த குறிப்பாக அந்த 2 மெலடி சாங் வந்து உண்மையாகவே அந்த புது இசையமைப்பாளர் ஆல்ரெடி பண்ணியிருக்காரு. பட் இந்த படம் வந்து அவருக்கு நிச்சயமாக வந்து ரெஜிஸ்டர் ஆகும், மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும், நல்ல புகழ் கிடைக்கும். அதே மாதிரி ஜெய் ஆகாஷ் இப்போது 2nd ரவுண்ட் வந்திருக்காரு. அந்த 2nd ரவுண்டில் அவர் ஒரு விஷயம் சொல்லிக்க சொல்லலை, இல்லை மறந்தாரான்னு தெரியல. அவர் வச்சு நான் ஒரு ப்ராஜெக்ட் வர 17ஆம் தேதி ஷூட்டிங் போகிறேன்.
நவம்பர் படத்தை முடிக்கிறேன். குறுகிய கால தயாரிப்பு. அது வந்து தெலுங்கு, ஹிந்தி, தமிழ் ஒரே டயத்தில் சைமில்டேனியஸ் லாங்குவேஜ் பண்ணுறேன். நிச்சயமாக ஜெயாகாஷ் போன்ற நல்ல நடிகர்கள், நல்ல இயக்குனர்கள் நிச்சயம் வரணும். இன்றைக்கி வந்து சின்ன ஆர்டிஸ்ட்டு, பெரிய ஆர்டிஸ்ட்டு, ரஜினிகாந்த் சார், கமல்ஹாசன் சார், சின்ன நடிகர் ரிஷிராஜை போன்ற, ஜெயாகாஷை போன்ற நடிகர்கள்லாம் இல்லாமல் ஜனங்களுக்கு வந்து நல்ல படம், நல்ல கருத்து, அது யாராக சொன்னாலும் நிச்சயமாக மக்கள் வந்து வரவேற்கிறாங்க. அதனால் நல்ல கருத்துள்ள படமாக எடுத்திருக்காரு, ஃபேமிலி சப்ஜெக்டாக எடுத்திருக்காரு. நான் வணங்குற எல்லாம் வல்ல இறைவன்கிட்ட நிச்சயமாக இந்த படத்தை வெற்றி அடையணும்னு பிரார்த்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. And the first Tamil, what I can say, the Tamil dialogue is Kadal Kanne Ille. I'm sorry, which I'm not fluent in Tamil. So, Love is Blind. It's a really a realistic title and realistic story. And if I wouldn't have attended this function, really I would have missed very good opportunity to watch this trailer. I'm really impressed by the trailer, and thank you, Akash sir. It's a very excellent. And thanks to all. I'm really thankful to media people and the top director like Trivikraman sir and the other directors. I'm sorry, I'm not fluent about the names. Please don't mind, and I'm very thankful. And at the same time, related for the songs, as Trivikraman sir and everyone was telling, the Hrudaya Mango, I'm really impressed by that song and all the songs, and my best wishes for the cast and crew, team and everything. This film should be a very good success. And the next thing, what I wanted to declare in the sense, already in Bombay also, Mr. J. Akash sir is having a very good market. I already seen his Hindi film also called Amavash, and the other film is also releasing. And as Trivikraman sir told, and everyone has started their career and working in negative, but Akash already worked in a very good films as a hero with a top banner like Usha Kiran movies and the other banners. And Trivikraman sir, lot of films he has given hit, even in Telugu also. And it's a very good platform. Now what the character is portraying in the negative, it's definitely is going to be a success, because the trend, what it is happening, even the top hero like Ritesh Deshmukh also recently has worked as a villain character in Ek Villain, and it was got a good applause in Bollywood. The same inspiring in that way, which I am already doing very soon. The first time I think so in a film industry, Akash as a solo hero, and 12 heroines are working in his film, and that is going to be launched very soon in Hindi and Telugu and Tamil. So hope you all will give me the best wishes to me and the entire cream of Kadal Kanilya. Thanks a lot. Have a good day. Bye. மேடையில் அமைந்திருக்கும் விக்ரம் சார் அவர்களுக்கு இந்த முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அருமை அண்ணன் ஜெயாகாஷ் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் 2 படங்கள் எனக்கு கொடுத்து இருக்கிற தயாரிப்பாளர் அண்ட் இயக்குனர் அவர்களுக்கும் எனது ரிஷிராஜ் சார் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் முத்துக்குமார் சார், ராதா பாரதி சார், மற்றும் அங்கே அமைந்திருக்கும் யூகே முரளி சார், அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் எதிரே அமைந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் மற்றும் மீடியாக்கள் வந்திருக்க அனைத்து நண்பர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை சொல்லப்போனால் ஒரு அருமையான வெற்றி படமாக அமையும் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா என்னை இந்த அளவுக்கு ஊக்குவித்தது அருமை அண்ணன் ஜெயாகாஷ் அவர்கள். எத்தனையோ டைரக்டர்கிட்ட நானும் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். இருந்தாலும் எனக்கு அவர் கூட தொடர்ந்து ஒர்க் பண்ணுற வாய்ப்பு கொடுத்ததுக்காக அவருக்கு முதல்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா என்னுடைய ஒர்க்கு அவங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், மற்றவர்களுக்கும் பிடிச்சிருக்கும். ஏன்னா என்னுடைய ஹார்ட் ஒர்க்கு அவருக்கு நல்லாவே தெரியும். காலையில் ஆரம்பித்தா அடுத்த நாள் காலையில் கூட முடியாது, அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். அது மட்டும் இல்லை, இந்த படத்தை பற்றி சொல்லப்போனால் 2 கேரக்டர்களும் வித்தியாசமாக நம்ம அண்ணன் ஆகாஷ் அவர்கள் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒரு கெட்டப் சேஞ்சு திடீர்னு நடக்கும். அதாவது எப்படின்னா, என்னுடைய 1 மந்தில் அதை கெட்டப் நான் மாற்றி சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் அப்படின்னாங்க. அதே மாதிரி வரும்போது அடையாளமே எனக்கு தெரில, அந்தளவுக்கு அப்பா கேரக்டராக மாறி காட்டினாங்க. அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஒர்க் பண்ணுறதுக்கு. பட் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் இருந்தாலும் எனக்கு என்ன தேவையோ அத்தனையும் ப்ரொடியூசர்கிட்ட வாங்கி கொடுக்குறது அண்ணன் ஜெயாகாஷ் சார் அவர்கள் தான். நான் அந்தளவுக்கு வளர்ந்துருக்கிறேன்னா முதல்கண்ண நன்றியை அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் தயாரிப்பாளரை பற்றி சொல்லணும். இதில் அப்பப்போ சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் பட் என்ன கேட்குறது அத்தனையும்
கடைசியில் முடியாதுன்னு சொல்லுவாங்க ஓப்பனிங்கில், அப்புறம் கடைசியில் சரி போங்க போயிட்டு போகுது அப்படின்னு கொடுப்பாங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் பத்திரிகை நண்பர்கள் மறுபடியும் உங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு படத்துலேருந்து இத்தனை படங்கள் பண்ணுற வரைக்கும் எனக்கு ஊக்குவித்து வந்ததுக்கு முதலாவது உங்களுக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, பிஆர்ஓ சார், ஏன்னா அப்பப்போ மெசேஜ் அனுப்பிச்சிடுவாப்புல, எந்த ஒரு இதுலேயே நிகழ்ச்சி நடந்தாலும் மெசேஜ் தவறாமல் அனுப்புவாப்புல. அதனால் அவருக்காகவும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இங்கே வந்திருக்க அனைவருக்காகவும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் உங்களுக்கு எல்லாருக்கும் வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஜெய் ஆகாஷ் சார் தான் இந்த வாய்ப்பு கொடுத்தாரு. பிரபாகர், இந்த படத்துக்கு நீங்கள் ஒரு பாட்டு பாடுறீங்க, நான் அவருக்கு அப்பப்போ பாடி காட்டுவேன். இந்த காதலுக்கு கண்ணில் படத்தில் இந்த பாட்டை பாடினார். அப்போ தான் இந்த பாட்டு பாடினேன். 4 அடுக்கு மாளிகையில் என்னையா தூக்கம், 4 பேர் சுமக்கையிலே நிம்மதியான உறக்கம், இங்கு நிம்மதியான உறக்கம். உயிரோடு இருக்கும் போது ஊத்த மாட்டான் பால, அவன் காலை நீட்டி படுத்துக்கிட்டா எவ்வளோ பெரிய மாலை, எவ்வளோ பெரிய மாலை. 4 காசு கையில் இருந்தா நண்பனெல்லாம் நாடுவான், அந்த காசு தனை போன பின்னே வந்தவனெல்லாம் ஓடுவான். 4 அடுக்கு மாளிகையில் என்னையா தூக்கம், 4 பேர் சுமக்கையிலே நிம்மதியான உறக்கம். இந்த மாதிரி பாடியிருக்கேன். இன்னும் கருத்துலாம் இருக்கு அதில். நீங்கள் கை தட்டுனது ரொம்ப சந்தோஷம் சார். அதே நேரத்தில் குப்பமேடு குட்டின்ற படத்தில் 2 பாட்டு கொடுத்துருக்காங்க. ஈக்கமூலி சார், பிரபா நல்லா பாடுற பிரபா, மிஸ் பண்ணாத, அடுத்தடுத்து நான் உனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஈக்கமூலி சார். அப்புறம் அதிரடி அலெக்ஷன் ஒரு படம், அதுலேயும் ஒரு பாட்டு பாடிக்கிறேன். அதுவும் ஜெய் ஆகாஷ் தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. சரி, பாடினா ரொம்ப நேரம் ஆகும். சரி, உங்களுக்கு வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி சார்.